வணக்க நேயர்களே, இன்று உங்களுடன் இந்த காலை நேரத்திலே நாம் பகிர்ந்து கொள்வது மிக்கற்ற மகிழ்ச்சி. அதாவது காலத்தின் செய்த நன்றி ஞானத்தின் வானப்பெரிது என்று சொல்வார். இந்த காலத்தினால் ஏற்பட்ட நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே அது ஞானத்தில் பெரிது என்று சொல்வார். சைக்கிளா பெருமான் எவ்வளவு அழகாக குறிக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையை கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலே நாம் ஜீவராசிகள் வாழும்போது ஒவ்வொரு வயிறும் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறோம். அதிலே மனிதனும் அல்ல, எல்லா உயிரினங்களுமே இந்த ஜீவராசியில் கட்டுப்பட்டதான் ஒரு காலத்தில் அதனுடைய தன்மை இழந்து இந்த பூலோகத்தை விட்டு போகக்கூடிய இந்த ஆத்மா எல்லா ஜீவராசிகளுக்குமே உண்டு அல்லவா? எதற்கு இன்று இந்த பிரசங்கம்? ஏன் அடிக்கடி இந்த வார்த்தைகளை நாம் கூறுகின்றோம்? நேயர்களே, இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு மனிதனும் அவரவர்கள் வசதிக்கு ஏற்றபோல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பொருளாதாரம் மேம்படும் போது நாம் சந்தோஷமாக்கிறோம், பொருளாதாரம் இல்லாத போது நாம் கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கர்மா வினைகள். நீங்கள் நினைக்கலாம், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்து சுவிஸ் பேங்கில் போடுகின்றான். அவர்களும் மனிதர்கள் தானே, ஏன் அவர்களுக்கு மட்டும் அப்படி வாழ்க்கை இருக்கிறது என்று கேட்கலாம். கர்மா பணத்தினால் வருவதல்ல, புகழோடுக்காக வருவதல்ல, வினை பயன் அணிவிப்பு தான் கர்மா. இந்த ஒவ்வொரு செயலுமே நாம் தாயின் கருவிலே சுமக்கும்போது நம்முடைய மனது எப்படி இருக்கிறதோ, அதாவது கணவன் மனைவிகள் உறவு கொள்ளும்போது மனித நிலை எப்படி இருக்கிறதோ, அந்த கர்மாக்கள் அவருடைய இந்திரியங்கள் உட்படுத்தி 1000 லட்சக்கணக்கான அது நீந்தி 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 அந்த அணுக்களாக ஒரு குறியீடு நிற்கும். அதுதான் இந்த உயிரானது எப்படி வருகிறது பாருங்கள். அதாவது இவ்வாறு தான் அந்த நிகழ்ச்சி எல்லா தாய்மைகளும் ஜீவராசியும் நடைபெறுகிறது. இதற்கு யார் காரணம்? அப்பா அம்மா காரணமா, இல்லை பிறப்பது அந்த உயிரினம் காரணமா? யோசித்து பாருங்கள். யாரும் இதற்கு காரணம் இல்லை. கர்மா என்பது நாம் இந்த வெளியே அந்த உயிரானது வெளியே வந்தவுடன் அது ஆத்மாயம். உயிர் ஆத்மாயம். இந்த ஆத்மா என்பது அது எப்பொழுதுமே நிலையானவை தான். ஆனால் ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஆனால் உயிர் என்பது தொப்புள் கொடி உயிர் என்று அந்த உயிரானது தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்களேன், தொப்புள் உறவு தாயினுடைய கருவிலே வந்து கொண்டே இருக்கிறது. அது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், எத்தனை புனர்ஜென்மங்கள் எடுத்தாலும், தாய்மை உள்ளவர்களுக்கு, தாய்மை ஜீவராசி அனைத்துமே அந்த தொப்புள் உறவு தான். தாய் என்ன சாப்பிடு செய்கின்ற ஒவ்வொரு இதுவுமே அதற்கு போய் அந்த கருவுக்கு போய் சேர்கிறது அல்லவா? ஆகவே இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை எத்தனை துகள்கள், எத்தனை எத்தனை கோடானு கோடி அணுக்கள் உற்பத்தியாகி கடைசியிலே அது நிகழும்போது தான் வெற்றி அடையுது அல்லவா? சில நேரங்களிலே அது தோல்வி அடையுது. அதுபோல தான் வாழ்க்கை.
அதாவது நாம் இந்த லோகத்திலே பணத்தை பற்றி, பணம் சம்பாதிப்பது பற்றி தான் நோக்கமாக இருக்கிறோம். இறைவன் பணத்திற்காக நம்மளை படைக்கவில்லை. அனைத்து ஜீவராசிகளுமே தான் முயற்சி எடுத்து ஜீவித்து அவர்கள் உணவை தேடிக்கொள்ள வேண்டுதான் நிதர்சனமான. ஆனால் நாகரிக வாழ்க்கையிலே நாம் பல குழுக்களாக பிரிந்து இப்பொழுது நாகரிக உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறால் ஜீவிதம் உழைத்து சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. இதற்கு இறைவனா பொறுப்பு சொல்லுங்கள். நாம் அமைத்து கொண்ட வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அவன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து கடைசியாக இந்த நவ நாகரிக உலகத்திலே அவன் சுழன்று ஒரு கூட்டு குடும்பங்களாக, அப்படியே கிராமங்கள், வட்டங்கள், இப்படியே அவனுடைய இனப்பெருக்கம் அதிகமாகி அதை ஒரு பொருள் ஈட்டி சாப்பிடுவது என்பது முக்கியமாகிவிட்டது. ஆனால் ஜீவராசிகள் எல்லாம் பணத்தை வைத்து கொண்டு சாப்பிடுகின்றதா? இல்லை, மனிதன் ஒருவனுக்கு மட்டும்தான். ஏன் நாம் அப்படி அமைத்து கொண்டோம், நம்மளே அமைத்து கொண்டோம். ஆகவே தான் ஆறறிவு படைத்த மனிதனுக்குள்ளே பல பிரச்சனைகள், சண்டைகள், உலகம் பூரா யுத்தங்கள், இப்படி தாண்டோத்தோன்யமாக அவனவன் எடுக்கின்ற முடிவு எவ்வளோ ஆபத்தாக இருக்கிறது பாருங்கள். பூமியில் இருக்கின்ற பொருளை யுரேனியம், கந்தகம், பொட்டாசியம், எத்தனை ரசாயன பொருட்களை எடுத்து மனிதருக்காக இதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே அதை எடுத்து உபயோகிக்கிறோம். இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் கரிடா சவிக்கமா என்று சொல்லுகின்ற இந்த புவி உலகிலே நாம் இந்த உலகத்திற்கு இயற்கைக்கு புறம்பால் நாம் ஒவ்வொரு காரியம் நடத்தி கொண்டு, அதுதான் இப்பொழுது மனிதனாலே தான் பேர் இழப்பு, பூகம்பங்கள் ஏற்படுகிறது. கடலுக்கடியிலே பெட்ரோலியம் ஒரு திரவம் இருக்கிறது, அதை எடுக்கின்றார்கள். அதேமாதிரி நிலத்துக்கடியிலே கந்தகம், மேக்னீஸ் ஆக்சைடு, எத்தனையோ அந்த தாது பொருட்கள் இருக்கின்றனவா, அதையெல்லாம் எடுக்கின்றார்கள். ஆகவே பௌதிகமான இந்த பூலோகத்திலே இருக்க வேண்டிய இடத்தில் அது இல்லாமல் மனிதனுடைய தேவைக்காக அன்றாட வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டதன் காரணமாக வேறு அழிவுகளை நாம் சந்திக்க நேரிட தயாராக இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே மனிதனால் தான் இந்த உலகம் முக்காவாசி அழியப்படும், மனிதன் கண்டுபிடித்த பொருளினால்தான். ஆகவே இதை கருத்தில் கொண்டு நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மனித அந்த உணர்வுகள், அரசியல் நடத்துவர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் இதை உணர வேண்டும். இது மக்களுடைய கருத்து. வணக்க நேயர்களே, மனிதனால் ஜீவராசிகளும் பாதிக்கப்படுகிறது.